1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்போ ஆண்டவர் இதுல வேதத்துல நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் சூழ்நிலைகள் இந்த இடத்துல இருக்கிற சபையில் இருக்கிற சபை பிள்ளைகள் அனைவரும் நான் 100% சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? போதகர்கள் நம்மகிட்ட கேட்பாங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. வாயின் வார்த்தைகள், உதடின் வார்த்தைகள் தான் நமக்கு சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். உலகத்திலே அதிகமான பொய் சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஐ ஆம் ஃபைன் அப்படின்னு சொல்ற வார்த்தை தான் உலகத்திலேயே அதிகமான மக்கள் சொல்லக்கூடிய பொய்யான வார்த்தையாம். எந்த சூழ்நிலையிலும் நம்ம யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணா கூட நம்ம எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? கண்ணீரோட இருந்தா கூட நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். இல்லப்பா நான் இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சகோதரங்கிட்ட சொல்ல மாட்டோம். அப்ப நம்ம பொய் தானே சொல்றோம். அப்படிதானே? ஃபைன்ங்கிற வார்த்தை பொய் பொய் தானே? ஆனால் இதை எல்லா சூழ்நிலையும் நமக்கு நன்மையாய் தேவன் மாற்றி தருவார். யாருக்கு தேவன் நன்மையான காரியங்களை தருவார்? வாக்குத்தத்தமும் சுதந்திரித்துக் கொள் நம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் உண்மையான அன்புள்ளவனாக ஆண்டவரிடத்திலே இருக்க வேண்டும். அப்படியா இருக்கும்போது மட்டும்தான் என்னுடைய எல்லா காரியமும் தேவன் நன்மையாய் மாற்றித் தருவார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆமென். அப்போ ஆண்டவரை குறித்து நாம் அறிந்து கொள்வது எந்த விதமான சூழ்நிலையிலும் தேவன் சொல்றாரு, நீங்க என்ன தேடுங்க, நான் எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்கு மாற்றி தருவேன். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆமென். ஆண்டவருடைய காரியம் வந்து என்னுடைய தலைமுறைக்கு மாத்திரமல்ல, என்னுடைய 1000 தலைமுறைக்கு தேவனுடைய நன்மையான காரியங்கள் பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நான் ஆண்டவரை நான் தேடினால் என்னுடைய சந்ததிக்கும் என்னுடைய சந்ததி சந்ததியும் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நேரத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை ஆலய ஆராதனைக்கு நான் செல்கிறேன் என்று சொன்னால் மிகவும் சந்தோஷத்தோடு கூட களிகூர்ந்து பயத்தோடு நான் தேவனிடத்திலே நடுக்கத்தோடும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருவதற்கு நான் என்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய இரக்கமானது என்னுடைய 1000 தலைமுறை சந்ததிக்கும் அது பின்தொடர்ந்து கொண்டு இருக்கும். எப்படி சொல்லுவாரு? இப்ப என்னுடைய மகன், என்னுடைய பேரப்பிள்ளைகிட்ட தேவன் காணித்து கொடுப்பாரு. உன்னுடைய தாத்தா வந்து என்னிடத்திலே வந்து அன்பு கூர்ந்த மனிதனா இருந்தான். அதனால தான் நான் உனக்கு இரக்கம் பாராட்டுகிறேன் சொல்லும் பொழுது, அந்த பிள்ளையாண்டான் எப்படியாக சந்தோஷத்தில் மகிழ்ந்து களி கூறுவார்கள். பாருங்க, எல்லா விதமும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலும் தேவன் அந்த பிள்ளைக்கு அதை மாற்றி கொடுப்பாரு. யாரால? நான் தேவனிடத்தில் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதனால் தேவன் அப்படியாய் மாற்றி கொடுக்கிறார். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். அமேன். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும். அமேன். ஆண்டவர் எதையும் எதிர்பார்க்கல என்கிட்ட இருந்து. அவருடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நம்மை நடத்த அவர் கேட்கிறார். அவர் வேண்டுறார் நம்மகிட்ட, நீ இப்படி நடந்தன்னா உன்னுடைய 1000 தலைமுறை வரைக்கும் என்னுடைய இரக்கமானது உன் சந்ததி மேல் வரும் அப்படின்னு சொல்லி தேவன் பாராட்டுறாரு. நிசார காரியம் அல்ல. நாம் ரொம்ப அதிகமாய் ஆழமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னோடு முடிந்து போவதல்ல, என்னுடைய பிள்ளைக்கும் என்னுடைய பிள்ளையின் பிள்ளைக்கும் அந்த பிள்ளைக்கும் தேவன் வந்து ஒரு வரத்தையும் அவர்களுக்கு ஒரு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், நான் ஜீவிக்கிற காலம் முழுவதும் நம்முடைய ஜீவிதமானது தேவனுக்கு பயந்ததாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நாம் யோசித்தோம் அப்படின்னு சொன்னா, தேவன் எல்லா காரியங்களையும் நமக்கு நன்மையாய் மாற்றி தருவார்.
உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமென். சோதனையின் காலங்கள் மனிதருக்கு இல்லாம இல்லை, அப்படிதானே? எல்லாருக்கும் சோதனைகள் உண்டு. சோதனைகள் இல்லாத மனிதர்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை. ஆண்டவர் ஆண்டவர் கொண்டு வர்றதில்லை சோதனை. நாம அதை ஏற்று எடுத்துக்கொள்வோம். சில நேரங்களில் சோதனைகளை வருத்திக் கொள்வது நாம் தான். ஆண்டவர் உனக்கு நான் சோதனை அனுப்புறேன்னு சொல்ல சேர தேவன் அல்ல, நம்முடைய தேவன். ஆனா சோதனையை நான் வருத்திக் கொள்கிறேன். அன்பின் மூலமாக தேவன் அந்த சோதனைகளை மாற்றுகிறார். அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவரிடத்திலே உண்மையான அன்பு செலுத்துகிற நாம் பிறரிடத்திலும் அன்பு செலுத்த முடியும் என்பதுதான் வேதத்தில் உள்ள உண்மையும் சத்தியமாக இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே என்னுடைய அன்பு இல்லை என்று சொன்னால் பிறரிடத்திலும் என்னுடைய அன்பானது வெளிப்படாது, காண்பிக்க முடியாது என்னால. முதலாவது என்னுடைய தேவனிடத்தில் நான் அன்பு செலுத்த வேண்டும். அவருடைய இருதயத்திற்குள்ளாக நான் இருக்க வேண்டும். என் தேவனும் என்னுடைய இருதயத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படிதான் உண்மையான அன்பு வெளிப்படும். நான் மனைவி பிள்ளைகளோடும் என் குடும்பத்தாரோடும் உள்ள அன்பை செலுத்தினால் மாத்திரம் போதாது, பிறரிடத்திலும் அன்பு செலுத்துவதற்கு எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் அன்பை விட்டு, ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். அதுதான் யோசிப்பு செய்தார். அதனால தான் அவருடைய பின் சந்ததியானது, அவருடைய வாழ்க்கையும் அவருடைய சந்ததியினுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. வாசிக்கலாம். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 33வது வசனம். ஆமென். வேதத்தில் நம்ம நிறைய காரியங்கள் கேட்டிருக்கிறோம். எவ்வளவோ போதகர்களுடைய வார்த்தைகள் அன்பின் மூலமாக வேதத்திலிருந்து நமக்கு வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனாலும் நம்ம அந்த அன்பிலிருந்து இப்பொழுதும் முழுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம அறிந்து கொண்டு நம்மை அதை என்ன செய்ய வேண்டும்? நிதானிக்க வேண்டும். அந்த அன்பின் குறைபாடு இருந்து கொண்டு தானே இருக்கிறது இப்பொழுதும் என்னிடத்திலே. அந்த அன்பின் குறைபாடு இல்லாமல் இல்லை. எவ்வளவு அன்பை வேதத்திலே நிறைய வார்த்தைகள் அன்பின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. தவறி கொண்டு தானே இருக்கிறோம். 10 கட்டளைகளை இன்றைக்கும் நாம் பின்பற்றி நடப்பதில்லையே. 10 கட்டளைகள் நமக்காக கொடுக்கப்பட்டது. அதிலிருந்து நாம் விலகி நடந்து கொண்டு தானே இருக்கிறோம் எல்லா காரியத்திலுமே. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விடாமல் நம்மளை பிடித்து கொண்டு வைத்து கொண்டு இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் நாம் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக. ஆமென். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை ஆலயத்திற்கு வருவதற்கு சந்தோஷத்தோடு கூட வர்றோம். அப்போதான் ஆண்டவர் நினைக்கிறார், என் பிள்ளைகள் என்னை தேடி வருகிறார்கள். அவர்கள் கடந்த நாட்களில் செய்த காரியங்கள், தவறான காரியங்கள் அவர்களுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் நினைப்பார்ல. அதற்காகத்தான் நாம் ஆலயத்திற்கு ஓடி வருவோம். ஆண்டவரே, உம்மிடத்திலே நான் முழுமையா என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரின் வேதத்தில் அன்பு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஆனால் அதை முழுமையாக அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அன்பு சொல்லப்படுகிறது, ஆனால் அதை அறிந்து கொள்ளவில்லை. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தான் அன்பை நாம் அறிந்து கொண்டோம். எப்படி அன்பை அறிந்து கொண்டோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அல்லேலூயா. அவருடைய ஒரே குமாரனை நம்முடைய சுக வாழ்க்கைக்காக என்ன செஞ்சாரு? தேவன் பலி கொடுத்தாரு. ஒரு பிள்ளையை பலி கொடுப்பது என்பது லேசான காரியமா? ஆண்டவர் அவருடைய ஒரே குமாரனை அன்பின் மூலமாக இந்த உலகத்திற்கு அன்பை அதிகமாய் தெரிவிக்க வேண்டும் என்று தேவன் நினைச்சார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்துச்சு, அன்பு சொல்லப்பட்டிருக்கு, ஆனா தெரியவில்லை மக்களுக்கு. இப்பதானே நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் நாம் பிதாவாகிய தேவனுடைய அன்பை நாம் என்ன செஞ்சோம்? அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, இவ்வளவு அன்பு நீங்க எங்க மேல வச்சிருக்கீங்களா? இதை நாங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அறிந்து கொள்ளவில்லை, புதிய ஏற்பாட்டின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10வது வசனங்கள்.
ஆமென். நம்மளுடைய வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பவுலானவர் வேதத்திலே தேவனால் அதிக அ வரங்களை பெற்ற ஒரு மனிதனாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன் அதிகமான வரங்களை அவர் அ தேவன் அப்படியாய் பவுலுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை குறித்து அவர் பாடுகள் மிகவும் அவருடைய அவர் செல்லுகிற இடங்களிலெல்லாம் அவருக்கு துன்பங்கள் நிறைய வந்துச்சு. ஆனாலும் அந்த துன்பங்களிலெல்லாம் தேவனை அவர் ஒரு நாள் என்ன செய்யல? தூஷிக்கவில்லை. ஆண்டவர் அப்பவும் அவர் என்ன நினைப்பாராம், இது எனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து என்னை தேவன் என்ன செய்வாரு? விடுவிப்பார். வேதத்தில் அதிகமான நிருபங்களை எழுதின மனிதர் யாரு? பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதினாரு. அதனால தான் தீர்க்க தரிசன வரங்களை பெற்றவராக அப்போஸ்தலனாகிய பவுலை என்ன செஞ்சாரு? தேவன் எடுத்து ஏற்படுத்தி கொடுத்திருந்தாரு. அந்த வரங்களின் மூலமாகத்தான் தேவனுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினாரு. வரம் என்பது தேவனுடைய அன்பு. எனக்கு ஒரு வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல தேவன் என்னிடத்துல இருக்கிறாரு. அந்த அன்பை எனக்கு தராரு. யாருக்கிட்டெல்லாம் தீர்க்க தரிசன வரம் வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். எல்லோருமே நினைக்கிறது உண்டு, அப்படித்தானே? நான் ஜெபம் செய்தால் என்னுடைய சகோதரனோ அல்லது என்னுடைய நண்பனோ சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தோடு தான் நம்ம ஜெபம் செய்வோம். ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்வோம். நான் ஒரு ஜெப குறிப்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், ஆலயத்திலும் சரி, சபையில் உள்ள ஊழியக்காரர்களும் சரி, அந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது அதற்குரிய பலன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, அப்ப அந்த வரமானது தேவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படியான பவுல் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டதனால தான் தேவனுடைய அன்பை இந்த உலகத்திலே அவருடைய நிருபங்களின் மூலமாக வெளிப்படுத்தினாரு. ஆமென். அன்பு இல்லாமல் நாம் கர்த்தருக்கு என்ன செய்ய முடியாது? ஒரு நாளும் கீழ்ப்படிந்து ஒரு பிரியமான ஊழியத்தை, எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு நம்மால் முடியாது. ஆமென். இதனால தான் எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு உண்மையான அன்பு செலுத்த வேண்டும். என்னுடைய காரியமானது நிறைவேறுகிறது. ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படியான ஒரு 4 நபர்கள் வேதத்திலே நாம் அதிகமான சிந்தனைகளோடு நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது நம் வாசித்ததன் பிரகாரம் இப்போ வொர்ஷிப்ல கூட நம்மளுடைய ஊழியக்காரர் சொன்னாங்க. யாரு? ஒரு பாவியான ஸ்திரியை பத்தி சொன்னாங்க. அந்த பாவியான ஸ்திரீ எப்படியாகப்பட்டவர்கள்? ஆண்டவரை குறித்து அறியாதவர்கள். அப்படிதானே? ஆண்டவரை தெரியாது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆமென். அதை வாசிக்குமா? அப்படி கண்டினியூ. ஆமென். ஆண்டவரை குறித்து அறியாத ஒரு பாவியான ஸ்திரீ. ஆனால் வேதத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை குறித்து அறியவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த ஸ்திரீக்குள்ளாக ஒரு எண்ணம் இருக்கிறது. இயேசு வந்திருக்கிறாரு, நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரிடத்திலே நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி லேசான காரியமாய் செய்யவில்லை. அவருடைய பாதத்திலே முத்தமிட்டு வேண்டிக் கொண்ட காரியம். அந்த பாவியான ஸ்திரீ எப்படிப்பட்டவர்கள்? யோவான் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமென். அப்படியான ஒரு ஸ்திரீ. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமென். இந்த இடத்துல ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட்டுச்சு அந்த ஸ்திரீயின் இடத்துல. அப்படிதானே? கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியது என்பது வேதத்திலே பெரிய ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் உலக பிரகாரமான காரியங்களிலே செய்கிற பாவங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு. சவுதி அரேபியா தேசத்திலே உண்டு. கழுத்து வெட்டப்படக்கூடிய பெரிய பெரிய பாவங்கள் உண்டு. கை வெட்டுற பாவங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியது பெரிய இதற்கெல்லாம் மேலான ஒரு காரியம். அப்படிதானே? ஊசி போட்டு கொன்னா கூட ஒரு நிமிஷத்துல
தூக்கு போட்டா கூட 5 நிமிஷத்துலன்னு ஆயிரும். கல்லெறிந்து கொல்லக்கூடிய பாவம் வந்து எப்படியாப்பட்ட பாவம் பாருங்க. ஆனாலும் அந்த ஸ்திரீயின் மேல் தேவன் என்ன செஞ்சாரு? இரக்கம் பாராட்டினார். ஏன்? அந்த இடத்திலே அந்த ஸ்திரீயின் அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வெளிப்பட்டுச்சு. ஆண்டவர் அறிந்து கொண்டார். இந்த பெண்ணானவள் என்னிடத்திலே அன்பு கூறுகிற ஒரு நபராக இருக்கிறார். கண்டிப்பா தேவன் அந்த இடத்திலே நன்மையான காரியங்களை அந்த ஸ்திரீக்கு என்ன செஞ்சாரு? ஏற்படுத்தி கொடுத்தாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், 8வது வசனம். ஆமென். எனக்கு தேவனால், ஆண்டவரால் வரக்கூடிய காரியங்கள், அது எனக்கு நஷ்டமாக இருந்தாலும், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது, தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்றாரு? இந்த பாவமான ஸ்திரீ வந்து அந்த பரிமள தைலத்த வந்து ரொம்ப அந்த காலங்கள்ல அது அதற்கான விலை மதிப்பு கூடுதலு. அதத்தான் அந்த பரிசேயர் அந்த அதில இருந்தவங்க சொல்றாங்க, "நீ எதுக்கு இவ்வளவு விலை கூடுன தைலத்த வந்து ஊத்தி உனக்கு நீ செலவு பண்ணணும்?" அப்படின்னு சொல்லி. எது எனக்கு நஷ்டம் என்று வந்தாலும், ஆண்டவரின் மூலமாக வரக்கூடிய நஷ்டத்தை நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், அது எனக்கு நன்மையாகத்தான் தெரியும். நன்மையாக தெரிவதல்ல, தேவன் நன்மையாக மாற்றுவார். அதுல அந்த இடத்துல தான் தேவன் வெளிப்பட்டாரு. மற்றுள்ளவர்களுக்கு அது உயர்ந்த பரிமள தைலம். அந்த பெண்ணிற்கு ஆண்டவருடைய கால்களில் ஊத்துகிற அளவுக்கு தான் அதனுடைய மதிப்பு என்பது தெரிஞ்சுச்சு. அதனால தான் அதை ஊத்தி என்ன செஞ்சா? கழுகி தன்னுடைய தலை மயிரினால் அதை கழுகி, அதை துடைத்து முத்தம் செய்தாள். ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் பாராட்டுவாரு. நாம் செய்ய முடியுமா இன்றைக்கு? நாம் செய்வோமா? விலை கூடிய ஒரு தைலத்த கொண்டு போய் சும்மா ஒரு கால்ல ஊத்திருவோமா நம்ம? செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவருக்காக அதத்தான் எவ்வளவு எனக்கு உயர்ந்த காரியங்கள் இருந்தாலும், என் ஆண்டவருக்கு முன்பாக அது எனக்கு வேற ஒன்றுமே இல்லப்பா. அது லேசான காரியம் எனக்கு. அதை நான் உதறி தள்ளி விடுகிறேன் என்று அந்த ஸ்திரீ சொன்னதுனால, தேவன் என்ன செஞ்சாரு? நன்மையாய் மாற்றினார். அடுத்ததற்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நூற்றுக்கு அதிபதி. நாம் எல்லோருக்கும் நூற்றுக்கு அதிபதியை பத்தி நாம் அனைவருக்கும் எல்லோருக்குமே தெரியும் இந்த இடத்திலே. நூற்றுக்கு அதிபதி எப்படியான ஆ நபர் என்பது. அவர் சொல்லுவதற்கும், அவருடைய கட்டளைகளுக்கும், அவருக்கு பின்னால எவ்வளவு பேர் இருப்பாங்க? முன்னாலும் பின்னாலுமாக அதிகமான நபர்கள் அவருக்கு ஊழியம் செய்வதற்கு உண்டு. ஆனால் ஆண்டவரை குறித்து அவர் அறிந்திருந்தாரு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அ தெரியல. இவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பது அவருக்கு தெரியாது. அவர் சொல்லி கேள்விப்பட்டது. நாம் வேதத்தின் மூலமாக படித்துக் கொண்டும், நூற்றுக்கு அதிபதி போல மாறுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, லூக்கா 7ஆம் அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம். ஆமென். இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நூற்றுக்கு அதிபதி அவனுக்காகவோ, அவன் குடும்பத்திற்காகவோ கேட்கவில்லை. அவனுடைய வேலைக்காரனுக்காக அவன் மனஸ்தாபப்படுகிறான். என்னுடைய வேலைக்காரன் பலவீனமாய் இருக்கிறான். நாம் மற்றவர்களை குறித்து அனுதாபப்படுறோமா? அவர்களுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை குறித்து ஜெப விண்ணப்பம் கொடுத்தா மாத்திரம் தான் நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. அவர்களை குறித்து நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், ஒருவரின் வாய்களின் ஒரு ஒரு வார்த்தையின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு அறிந்தோம் என்று சொன்னால், அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்ய ஆயத்தமா இருக்கணும். ஜெபம் செய்யணும். தேவன் பார்த்துக் கொண்டு இருக்கிறார். சில ஜெப விண்ணப்பங்கள் சில நேரங்களிலே நம்மளுடைய WhatsApp குரூப்ல வரும். பார்த்திருப்பீங்க. எத்தனை பேரு நம்ம போட்டுக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு? அதற்கு ஒரு பதில் போடுறதுக்கு. ஏன் அப்படின்னா, அத்தனை பேரு நம்ம ஜெபம் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். பாக்கி உள்ளவங்க எல்லாரும் பார்க்குறோம். அவ்வளோ பேரும் பார்க்குறோம். WhatsApp குரூப்ல இருக்கிற அவ்வளோ பேரும் பார்க்கிறோம். ஒரு நிமிடம் நாம் அதை குறித்து சிந்தித்து, சரி நாங்களும் ஜெபம் செய்கிறோம். அப்படிங்கிற ஒரு வார்த்தை போடும் பொழுது, அந்த பலவீனமா இருக்கிற நபருக்கு, அந்த வார்த்தை கூட ஒரு பலத்தை கொடுக்கும். இருக்குமா? இருக்காதா? என்னுடைய சபையின் குடும்பத்தாரும், ஊழியக்காரர்களும் எங்களுக்காக, எனக்காக ஜெபம் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அவர்களுக்கு. நாம் செய்கிறோமா இன்றைக்கு? வேற ஒண்ணும் இல்ல. ஹேப்பி பர்த்டே சில நேரங்களில சிறு குழந்தைகளுக்கு ஹேப்பி பர்த்டே அன்போடு வாழ்த்துக்களை நம்ம போட்டிருப்போம்.
நல்லா முழுவதும் போடுவேன். ஒரு வார்த்தை 2 வார்த்தை அப்படி போடுறது இல்ல. சில நேரங்களில ஹேப்பி பர்த்டே எடுத்து வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, ஹேப்பி அதுக்கு அடுத்து எப்படி இருக்கும்? பி போட்டு அடுத்து ஒரு டேன்னு இருக்கும். அவன் வாசிக்கிறவன் ஹேப்பி பீடையா? இன்றைய நாளிலும் எனக்கு ஹேப்பி பீடன்னு போட்டு விட்டுருக்கிறாங்களே! அப்படின்னு சொல்லி வாசிக்கிறவன் அவ்வளவு ஒரு ஒரு நம்ம எவ்வளவு வசனங்கள், வார்த்தைகளை நம்ம பேசுறோம். வாயின் வார்த்தைகள் எப்படியாக இருக்கிறது? ஒரு வார்த்தை என்னுடைய சபையில இருக்கிற ஒரு பிள்ளைக்கு, ஒரு என்னுடைய ஒரு நண்பனுக்கு அல்லது என் சகோதரனுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்வதற்கு எனக்கு முழுவதுமா டைப் பண்றதுக்கு நேரம் இல்ல. நேரம் இல்லையா உங்களுக்கு? இருக்குல்ல? இருக்கு. ஆனாலும் போட்டு விடுவோமே அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் விட இனி ஒரு 3 எழுத்துல போடுவாங்க. ஹெச்பிடி. அறியாத மனிதனுக்கு அது என்னன்னே தெரியாது. ஹெச்பிடின்னா அவரு வாசிப்பாரு. இப்ப நான் சாமுவேல் பிரதரோ, சுந்தரராஜன் தான் நானும் ஹெச்பிடியா? நான் யோசிக்கணும். என்னத்துக்கு இவர் இந்த பிரதர் எனக்கு இன்னைக்கு ஹேப்பி பர்த்டேக்கு இப்படி போட்டிருக்கிறாரு? இல்ல இந்த சிஸ்டர் என்னத்துக்கு இப்படி போட்டிருக்கிறாங்க? அப்படின்னு யோசிக்கிறவர்கள் உண்டா இல்லையா? ஹெச்பிடின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா இன்றைக்கு? தெரியாது. ஒரே ஒரு வாழ்த்துக்களை சொல்லுங்கள். அன்பு அதுல வெளிப்படுது. உங்களுடைய அன்பு அதுல தாங்க வெளிப்படுது. நான் உனக்காக ஜெபம் செய்கிறேன். உன்னுடைய அன்பு அதுல வெளிப்படுது. ஆண்டவர் நன்மையான காரியங்களை உங்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் யாருக்காக ஜெபம் செய்ய இருக்கிறீர்களோ அவர்களுக்கும் செய்வார். எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். அதைத்தான் அந்த 100க்கு அதிபதி செய்தான். ஆண்டவர் அவனுடைய ஊழியக்காரனுக்காக அவன் வியாகுலப்பட்டான் ஆண்டவரிடத்திலே. அப்பமும் அனுப்புறான். அவனுடைய பிரதான ஆசாரியர்களை அனுப்பி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். தேவன் வருகிறாரு. ஆனாலும் அப்பொழுதும் ஆண்டவர் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஆண்டவரே, என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தன்னை தாழ்மையாக ஒப்பு கொடுக்கிறான். இந்த இடத்துல தாழ்மையும் வெளிப்படுகிறது. நான் தான் அப்படிங்கிற பெரிய அதிகாரம். கழிந்த வாரத்திலே நாம் கேட்ட வார்த்தை வசனங்கள் என்ன? நான் தான் அப்படிங்கிற பெருமை இந்த இடத்துல 100க்கு அதிபதி இடத்துல இருந்துச்சா? இல்ல. அவன் வெளிப்படுத்தல. அதனால தேவன் என்ன செஞ்சாரு? அவனுடைய ஊழியக்காரனுக்கு மரண அவஸ்தை. அவன் சாகக்கூடிய தருவாயில இருக்கிறான். அவனுக்கு என்ன செஞ்சாரு? மாற்றி கொடுத்தாரு இல்ல. அதுதான் ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட்டுச்சு. இந்த அன்பு வெளிப்பட்டுச்சு அப்படின்னா யாருகிட்ட இருந்துச்சு முதல்ல அன்பு? 100க்கு அதிபதி கிட்ட இயேசுவின் இடத்துல அன்பை செலுத்தினான். ஆண்டவர்கிட்ட அன்பை கூறுனான். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சாக போற மனுஷன் அவனை பிழைப்பித்தார். அதான் எல்லா காரியமும். எனக்கு பண தேவைகளோ இல்ல என்னுடைய சொத்துக்கள் தேவைகளுக்காகவோ அவன் வேண்டிக் கொள்ளவில்லை. என்னுடைய ஊழியக்காரன் பலவீனமா இருக்கிறான். ஆண்டவரே, மரண அவஸ்தை அவனுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அவனுடைய அன்பு அந்த இடத்துல வெளிப்பட்டுச்சு. தேவன் அந்த இடத்திலும் அந்த மரண அவஸ்தையிலும் அவனை என்ன செஞ்சாரு? சுகப்படுத்தி தேவன் கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகள் இப்படியாகத்தான் நமக்கு வெளிப்படுகிறது. அந்த இடத்துல ஆண்டவருடைய இந்த வார்த்தை வெளிப்பட்டுச்சு. நீங்க அடுத்தவங்களுக்கு செய்யறது எனக்கு செய்யற காரியமாய் நான் பார்க்கிறேன். 100க்கு அதிபதி அடுத்தவனுக்காக செய்தது. ஆனால் தேவன் அவருக்காக பார்த்திருப்பார் அந்த இடத்துல. அது மாத்திரமல்ல, அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஜனங்கள் எல்லோரும் ஆண்டவரிடத்துல சொன்னாங்க, ஆண்டவரே, உம்மை சேவிக்குவதற்காக ஒரு ஆலயத்தை கட்டினவன் இந்த 100க்கு அதிபதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போ ஆண்டவருடைய மேலான அன்பு அந்த இடத்துல வெளிப்படும் பொழுது எப்படியா இந்த 100க்கு அதிபதி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்? அவருடைய வாழ்நாள் முழுவதும் 1000 தலைமுறைக்கும் அவருடைய சந்ததியானது என்ன செய்யப்பட்டிருக்கும்? இரக்கம் செய்யப்பட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கும். அப்படித்தானே? 100க்கு அதிபதி ஒருவர் செய்த காரியம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய அன்பு எங்கிருந்து வெளிப்படுகிறது? உன்னுடைய அன்பு யாரின் மேல் வெளிப்படுகிறது? என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தார் மாத்திரம் அல்ல, தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிரதான அன்பு, உண்மையான அன்பு எங்கிருந்து வருகிறது என்பதை தேவன் அறிந்து கொண்டிருக்கிறார். தேவனுக்காக மாத்திரம் பயந்தாவது நாம் ஆண்டவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். நம்முடைய ஜீவிய வாழ்க்கை என்பது குறைந்த காலம்தான். அன்போடு வாழ்ந்து எல்லோருக்கும் சுகமான நன்மையான காரியங்களை தேவனிடத்திலே நாம் அவர்களுக்கு என்ன செய்யணும்? எனக்கு அதிகமான வார்த்தைகளிலே மிகவும் நான் நேசித்து படித்த காரியங்களிலே யாக்கோபு யாருக்காக ஜெபம் செய்தாரு? லோத்துக்காக ஜெபம் செய்த ஆபிரகாம்
ரொம்ப அதிகமான காரியம் இல்ல ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். லோத்துக்கு வந்து ஜீவன் எடுக்கக்கூடிய நேரம். தேவன் அவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆனாலும் தேவன் யாருக்காக இரக்கம் பாராட்டினாரு? ஆபிரகாமினுடைய ஜெபத்தை கேட்டு, ஜெப விண்ணப்பத்தை கேட்டு இரக்கம் பாராட்டினாரு. ஆண்டவர் அப்படியாய் அவருக்கு ஒரு இரக்கம், லோத்துக்கு ஒரு இரக்கத்தை கொடுத்து ஒரு ஜீவிதத்தை கொடுத்தாரு. அடுத்ததாக சங்கீதம் 132வது வசனத்துல முழுவதுமாய் தாவீதினுடைய அன்பு வெளிப்பட்டுச்சு. தாவீது வந்து லேசான ஒரு மனிதர் அல்ல. அவர் வந்து ஆண்டவருக்காக ஜெப ஆலயத்தை கட்டி தேவனுக்கென்று முழுமையான அன்பை கொடுத்தவர் வேதத்தின் மூலமாக நான் அறிந்து கொண்ட ஒரு மனிதர். அப்படியாய் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3வது காரியம் யோசபாத். யோசபாத்தை குறித்து நம்ம எல்லோருக்கும் தெரியும். 2 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 31வது வசனம். 2 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 31வது வசனம். 2 நாளாகமும் 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமென். யோசபாத் ராஜாவை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வேதத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். அவனை வந்து அவனுடைய எதிரிகள் வந்து சூழ்ந்து கொண்டாங்க. அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சூழ்ந்து கொண்டு கொல்றதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. அப்படிதானே? அந்த இப்ப வாசத்துல 17ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். அவனை யுத்தம் சூழ்ந்து கொண்டு அவனுடைய எதிரிகள் யுத்தத்திற்கு சூழ்ந்து கொண்டு அவனை கொல்வதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. கூக்குரல் கொடுக்குறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவனுக்கு ஒரு அனுசரணையை கொடுத்தாரு. அப்படிதானே? அனுசரணையை கொடுத்து அந்த இடத்துல இருந்து கொல்றதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க. அவனுடைய கூக்குரலை தேவன் கேட்டாரு. ஏன்னு சொன்னா யோசேப்பினுடைய அன்பும் பெரிதான ஒரு காரியமாய் ஆண்டவரிடத்திலே இருந்துச்சு. அதனால அவனுடைய கூக்குரலை கேட்டு தேவன் அவனுக்கு ஒரு செவி சாய்த்து கொடுத்தாரு. அந்த இடத்துல இருந்து அந்த சூழ்நிலையை மாற்றினார். ஆபத்தான சூழ்நிலை தேவன் மாற்றினார். மரண அவஸ்தை. ஒரு பாவியான ஸ்திரீ கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய நேரம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மரண அவஸ்தையில் இருக்கிற ஒருத்தன் அடுத்ததான் ஒருத்தனை கொல்ல போறாங்க. லேசான காரியமா அந்த இடத்துல இருந்து மாற்றுவது என்பது? தேவனுக்கு மாத்திரம்தான் முடியும். அப்ப நாம் தேவனிடத்திலே உண்மையான அன்பை செலுத்தும் பொழுது என்னுடைய காரியம் எந்த இடத்திலும் தோல்வி உறாமல் வெற்றியான காரியத்தை மட்டும்தான் என்ன செய்வாரு? தேவன் எனக்கு தருவார். அப்படித்தானே? அந்த நம்பிக்கை நாம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். யோசபாத்தும் அதனால தான் அந்த இடத்துல இருந்து ரொம்ப கூக்குரலிட்டு தேவனை தேடினார். 8வது வசனத்தை வாசிங்க. ஆமென். எவ்வளவான ஒரு காரியம் இருந்தாலும், எவ்வளவான ஒரு நெருக்கடி இருந்தாலும், ஒரு பகைவர் அல்ல, 2 பகைவர் அல்ல, 1000மான பகைவர்கள் வந்தாலும் தேவன் அந்த சூழ்நிலைகளை மாற்றி தருகிறார் அப்படின்னு சொன்னா, யோசபாத்துக்கு மாற்ற காரணம் என்ன? தேவனிடத்திலே உண்மையான அன்பை அவர் செலுத்தினாரு. தேவன் நன்மையான காரியத்தை அவருக்கு கொடுத்தாரு. அதனால தான் நாமளும் இன்றைக்கு சில நேரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சில நேரங்களிலே மறந்து போவதுண்டு. அப்படிதானே? சில நேரங்களில் மறந்து போறதுண்டு சில காரியங்களிலே. ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை குறித்ததான அன்பை நாம் அவருக்கு வெளிப்படுத்தும் பொழுது தேவன் எனக்கும் நன்மையான காரியங்களைப் போல யோசபாத்துக்கு வந்த துன்பங்களைப் போல பெரிய ஒரு துன்பத்தை போல வந்தாலும் தேவன் எனக்கு மாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கை, அது மாத்திரமல்ல ஆண்டவரிடத்திலே ஒரு அன்பை நான் செலுத்துகிற பிள்ளைகளாக நாம் அவருக்கு இருக்க வேண்டும். தேவனிடத்திலே நான் எப்பொழுதும் தேவனை நான் தேடுகிறேன். ஆண்டவரை குறித்து நான் ஜெபம் செய்கிறேன். ஆண்டவரை குறித்து ஊழியம் செய்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய இருதயத்தையும் நம்முடைய ஆழ்ந்த இருதயங்களை தேவன் அறிந்திருக்கிறார். எப்படியான பிள்ளைகள் தேவன் இப்படியாய்
நமக்கு எல்லாவற்றையும் அனுசரணையாய் மாற்றி தருவார். அதைத்தான் நான் முதல்ல கேட்டேன். 100% சந்தோஷத்தோடு கூட இந்த தேசத்தில் இருக்கிற நம்ம சபையில் இருக்கிற யாராவது உண்டா அப்படின்னு கேட்டா ஒருத்தருக்கும் கை தூக்க முடியாது. இப்படித்தானே? ஏன் அந்த சூழ்நிலைகளை தேவன் எனக்கு மாற்றவில்லை என்று நான் யோசிக்க வேண்டும். நாம் யோசிக்கிறோமா? இப்படியான ஒரு சூழ்நிலை எனக்கு வந்திருக்குதே, எதனால வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே ஜெப விண்ணப்பத்தை வைத்து அதை நம்ம கேட்கும் பொழுது தேவன் அதற்கென்று ஒரு பதிலை தருவார். ஆமென். நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் நடக்கும் சில நேரங்களில். கண்ணீர் விட்டு கதறுகிற நேரங்கள் உண்டு. இருந்திருக்கும்ல நமக்கு எல்லாருக்கும். 2 வாரங்களுக்கு முன்பதாக கூட நம்மளுடைய சபையில் இருக்கிற ஒரு சகோதரனுடைய தகப்பனார் திடீரென்று உடல் பலவீனத்தோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதற்கு முன்னாக முழுவதும் முழு மன சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. ஒன்றும் நடக்கவில்லை. தேவன் அந்த இடத்திலும் எப்படியா காப்பாத்திருப்பாரு. பிள்ளைகளுடைய வேண்டுதல் கண்டிப்பா தேவன் கேட்டிருப்பாரு. ஆமென். கண்டிப்பா கேட்பார் அந்த இடத்துல தேவன் இல்லாமல் இல்லை. தேவன் உண்மையாய் கேட்கிற அன்பை செலுத்தும் பொழுது நம்முடைய ஊழியக்காரர்களுடைய கடந்த நாட்களிலே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய சகோதரன் ராஜ்குமார் அவர்களுடைய தகப்பனார் மரிக்கும் தருவாய்க்கு வந்துட்டாங்க. நீங்க டாக்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, யாருக்காவது சொல்லணும்னா சொல்லி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மிகவும் ஒரு சங்கடத்தோடு கூட அவர்கள் என்ன செஞ்சாங்க, கண்ணீரோடு கண்ணீரோடு இருக்கிறாங்க, அழுகுறாங்க. அவர்களுக்கோ போக முடியாத ஒரு சூழ்நிலை இந்திய தேசத்திற்கு. வீட்டில இருந்து சொல்றாங்க, அப்பா தேடுறாங்க உங்களை, ராஜ்குமார் வந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கும் ஒரு மகனுக்கு? அந்த சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றினார்ல. டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லி விடுங்க, உங்க குடும்பத்தாருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அவர்கள் வீட்டிலிருந்து ஃபோன் மேல கால் மேல கால் வந்துகிட்டே இருக்கு. எப்போ பரப்புறீங்க, பரப்பிட்டீங்களா, ரெடி ஆயிட்டீங்களா? அவங்க சூழ்நிலைகள் நமக்கு தெரியும். ஆனாலும் தேவன் அந்த சூழ்நிலையும் மாற்றினாரு. ஏன்? ஒரு ஊழியக்காரராக ஆண்டவரிடத்திலே அவருடைய அன்பு வெளிப்பட்டிருக்கும். ஆண்டவர் அந்த அன்பை அவர் குடும்பத்திற்கு வெளிப்படுத்தி இருப்பார். அப்படித்தானே? ஆமென். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எசேக்கியா ராஜாவின் குறித்து நமக்கு தெரியும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆமென். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்ன வார்த்தை தான். இங்க யாருக்கு நடக்கு? எசேக்கியா ராஜாவுக்கு நடக்கு. ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா வந்து சொல்லிட்டு போறாரு. இதுவும் ஆண்டவர் தான் வெளிப்படுத்தினாரு அந்த இடத்துல. யாருக்கு? எசேக்கியா ராஜாவுக்கு. யாரின் மூலமாக வெளிப்படுத்துறாரு? ஏசாயா மூலமாக வெளிப்படுத்துகிறாரு. அவர் வந்து சொல்லிட்டு போறாரு, நீ பிழைக்க மாட்ட, உனக்கு இதான் கடைசி, நீ வந்து உனக்குள்ள குடும்ப காரியங்கள் யாருக்கு யாருக்கு சொத்தை பிரித்து கொடுக்கணும், உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீ கொடுத்து எல்லாத்தையும் பலப்படுத்தி எல்லாத்தையும் பார்த்துக்கோ, உனக்கு முடிஞ்சிச்சு அப்படிங்கும்போது அவர் எவ்வளவு ஒரு மன சங்கடத்துக்குள்ளாக போயிருப்பார் எசேக்கியா ராஜா. ராஜா அவர் எவ்வளோ சொத்துக்கு அதிபதியாக இருந்திருப்பாங்க, எவ்வளோ காரியங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு அந்த மனுஷருக்கு சங்கடம் வரத்தானே செய்யும். அப்படிதானே? அப்போ தான் அவர் இதுக்கு மேலே ஒரு வார்த்தையை சொல்லார், நீ எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திடு, அவ்வளோதான் உனக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி. அவர் எந்த இடத்தை விட்டு தாண்டவில்லை என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாதி முற்றம் கூட தாண்டி இருக்க மாட்டார். எசேக்கியா ராஜா படுத்திருந்த அவருடைய இடத்துல இருந்து தலையை சாய்த்து முகத்தை செவருக்கு பக்கத்தில் அப்படி திருப்பிக்கிட்டு ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்கிறார். ஆண்டவரே, நான் உமகளுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் உன்னிடத்திலே உண்மையாய் அன்பு கூர்ந்து நான் செலுத்தினேனே, எனக்கு என்ன செய்றீங்க, இப்படியான ஒரு நேரத்தை கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லி அவர் கேட்டார். கேட்கும் பொழுது தேவன் என்ன செஞ்சாரு? அதோடு கூட உன்னுடைய எத்தனை வருஷத்தை கொடுத்தாரு? நினைத்து பார்க்க முடியும் காரியம் அந்த இடத்துல முடிஞ்சிச்சுன்னு சொன்ன காரியம் 15 வருடத்தை தேவன் கூட்டி கொடுக்கிறார். ஆமென். நம்முடைய சூழ்நிலைகள் இந்த தேசத்திலே நிரந்தரமானதா இருக்குமா? இருக்காது. ஆனாலும் ஆண்டவரிடத்திலே நாம் வைத்திருக்கிற அன்பின் மூலமாக தேவன் இந்த இடத்திலே நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? நிலைநிறுத்தி வைத்திருக்கிறாரு. கொஞ்சமாவது நம்மகிட்ட அன்பு இருக்கப்போ, கண்டிப்பா அன்பு இருக்கிறதுனால தான் தேவன் இந்த தேசத்திலே நம்மை நிலைநிறுத்தி இந்த சபையிலே வைந்து
என்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் உனக்கு பங்கு கொடுத்திருக்கிறேன் சொல்லி அவருடைய அன்பு வெளிப்படுது. ஆண்டவரை குறித்து அதிகமாய் நாம் அன்பு செலுத்தி அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு சங்கடங்கள் குறைவாக தெரியும். நம் கண்ணீர்கள் குறைவதற்கு அதிகமான நேரங்கள் உண்டு. அதற்கு காரணம் என்ன? எசேக்கியா ராஜா கர்த்தரை எப்பொழுது என்ன செஞ்சாராம்? தேடி அவரை விண்ணப்பம் செய்து அவர்கிட்ட அன்பு செலுத்தின மகனாக இருந்தால். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். ஆமென். யாருக்காவது மரணம் வருது அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படுவாங்க. அவங்க மிகவும் சங்கடத்தோடு கூட அழுதுருப்பான். அதனால தான் எசேக்கியா ராஜாவினுடைய சூழ்நிலையை அந்த இடத்துல தேவன் மாற்றினார். ஆமென். என்னுடைய சூழ்நிலைகளும் எப்படியா இருக்கிறது நான் யோசிக்கணும். எனக்கு இந்த நேரங்களில் நான் சந்தோஷமா இருக்கிறேன். சரி, அடுத்த சூழ்நிலை நாளைக்கு என்ன, நாளை கழிச்சு என்ன, என்னுடைய எதிர்காலம் என்ன, அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இந்த இடத்துல உத்தமமும் வாசிங்கம்மா ஒரு. ஆமென். உண்மையும் உத்தமமா நான் நடக்கிறேனா? ஆண்டவர்கிட்ட என்னுடைய வார்த்தையானதை நான் சொல்ல முடியுமா? நான் பொய் சொல்றேனா உண்மை சொல்றானுங்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவரே நான் உண்மையாக நடக்கிறேன், ஆண்டவரே நான் உத்தமமாக நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாயின் வெளிப்பாடு இருக்கும். உங்களுக்கு தெரியும், சத்யண்ண கரெக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் என்னுடைய ஆண்டவருக்கு தெரியும்ல. என்னுடைய உண்மையும் உத்தமும், நம்முடைய உண்மையும் உத்தமும் தேவனுக்கு தெரியும்ல. அவர் வைத்திருப்பார்ல. அதனால தான் அந்த இடத்துல எசேக்கியா ராஜாவை தேவன் அந்த சூழ்நிலையிலே மாற்றினார். நிமிடங்கள், குறிக்கப்பட்ட நேரங்கள். ஆனாலும் தேவன் அந்த நிமிடத்தையும் கூட என்ன செஞ்சாரு? 15 வருடங்களாக அவருக்கு மாற்றி கொடுத்தார். எவ்வளவு ஆசீர்வாதம்! இந்த 15 வருடங்களை அந்த எசேக்கியா ராஜா நினைத்து பார்த்திருப்பாரா? கொஞ்சம் நாள் கொடுங்கன்னு தான் கேட்டிருந்திருப்பாரா இருக்கும் ஒருவேளை. வசனத்துல சொல்லவில்லை. ஆனால் தேவனுடைய அன்பு அந்த இடத்திலே மிகவும் பிரமாதமாக வெளிப்பட்டுச்சு, பிரதானமாக வெளிப்பட்டுச்சு. 15 வருடங்கள் என்பது நிசார காரியம் அல்ல. தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார். அழுது புலம்பும் பொழுது தேவன் கண்ணீரை காண்கிறார். அப்ப ஆண்டவருக்கு நான் அன்பு செலுத்துவது மாத்திரம் என்னுடைய பிரதான கடமையாக இல்லாமல், எசேக்கியா ராஜாவை போல உத்தமமும் உன்னதமான நான் நடந்து கொண்டிருக்கிறேனா அப்படிங்கிறத தேவனுக்கு நான் வெளிப்படுத்த வேண்டும். என்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படியாக இருக்கிறது என்பதை நான் வெளிப்படுத்த வேண்டும். நான் பார்ப்பதற்கு அழகும் சௌந்தரியமும் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்ல ஸ்ப்ரே எல்லாம் அடித்து வரும் பொழுது என்னை குறித்து பார்க்கிறவர்கள் ஆகா நல்ல ஒரு மனுஷன், பார்க்க நல்லா அழகா டிப்டாப்பா இருக்கிறார் அப்படின்னு வெளிப்பாடு, வெளியின் தோற்றம் நல்லா இருக்கும். என்னுடைய உள்ளார்ந்த அன்பு எப்படியாக இருக்கிறது, அதைத்தான் தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அழுக்கடைந்த மனிதர்களை கண்டுகொள்ளாதவர்கள் இன்றைக்கும் உலகத்தில் உண்டு. அவர்களிடம் தான் உண்மையான அன்பு வெளிப்படும். லாசர்கிட்ட தானே போன வாரம் நம்ம நாடகத்தை பார்த்தோம். லாசர்கிட்ட தானே தேவன் என்ன செஞ்சாரு? உயிர்ப்பித்து கொடுத்து நடத்தினாரு. அந்த அன்பு வெளிப்பட்டிருக்கும்ல. இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும். நாம் சிந்திக்க சில நேரங்களிலே தவறி விடுகிறோம். சிந்திக்க மாட்டோம். ஏதோ அந்த நாள் இல்லை அடுத்த நாள் என்னுடைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, இப்படியா எனக்கு மேன்மையான காரியங்கள் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, தலைமுறைக்கும் என்னுடைய ஆசீர்வாதமானது உண்மையில் தங்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்னிடத்தில் அன்பு கூறு என்று சொல்லி தேவன் சொல்லுகிறாரு. இன்றைய நாட்கள் மாத்திரம் நாம் பார்ப்பதல்ல. இந்த சவுதி தேசத்தில் நாட்கள் எனக்கு சம்பளம் நல்லா கிடைக்குது, நான் நல்ல வருமானத்தோடு எல்லா காரியத்திலும் சிறப்பாக இருக்கிறேன்னு நினைக்கிறது மாத்திரமல்ல, என்னுடைய சந்ததியானது 1000 தலைமுறை மட்டும் வளர வேண்டும், அவர்களுக்கு நன்மையான தேவன் காரியங்களை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சிந்திக்க வேண்டிய நம்முடைய சிந்தனையானது எப்படியாக இருக்க வேண்டும்? எசேக்கியா ராஜாவை போல உத்தமமாவும், அந்த பாவியான ஸ்திரீ நடந்து கொண்ட காரியத்தை எனக்கு ஆண்டவருக்காக நான் எதையும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னது போலவும், அந்த 100க்கு அதிபதி பிறருக்காக அவனுடைய ஊழியக்காரனுக்காக அந்த கண்ணீர் விட்டு அவன் தேவனை தேடினது போலவும் இருக்கணும். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் என்ன செய்வாரு? மாற்றி தருவார். யோசேப்பை போல ஆண்டவரிடத்திலே உண்மையான அன்பை ஆண்டவரே நான் செலுத்தும் பொழுது தேவன் எனக்கும் நம்முடைய அனைவருக்கும் அன்பான காரியத்தின் மூலமாக எல்லா விதமான காரியத்தையும் நன்மையாய் அதை மாற்றி தருவார். எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து போக செய்வார்.
துன்பமான சூழ்நிலைகள் எதுவும் நமக்கு வராம தேவன் பாதுகாத்துக் கொள்வாரு. உண்மையாய் தேவனிடத்திலே நாம் அன்பு செலுத்தி ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்வோம். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் பின்னோக்கி பார்க்காமல் எப்பொழுதும் மேல் நோக்கி பார்த்து என் தேவனிடத்திலே எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை வைத்து ஆண்டவரே உம்மிடத்திலே முழுமையான அன்போடு நாங்கள் எப்பொழுதும் நிலைநிற்க தேவன் எங்களுக்கு இன்னும் அதிகமான பலத்தையும் கிருபையும் ஜீவிதத்தையும் தந்து வழிநடத்த ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தைகள் இன்னும் அதிகமாய் எங்களுக்கு பலனுள்ளதாயிருக்க தேவன் பாராட்டின அன்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். பாதுகாத்துக் கொள்ளும். துதிகன மகிமை என்றைக்கும் உமது நாமத்திற்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.
வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் நல்ல இயேசப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிற சுவாமி. அப்பா ஸ்தோத்திர தகப்பனே, இந்த உபவாச நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பத்திற்காக ஜெபிக்க எங்களுக்கு கத்த தந்த மேலான பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர தகப்பனே, உம்மிடத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஒரு விண்ணப்பங்களும் ஆண்டவரே அது வெறுமையாய் போகாதபடி இயேசப்பா ஸ்தோத்திரம் அதற்கு ஏற்ற பலனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் காணப்போகிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திர தகப்பனே, விசேஷமாக வல்லமை வெளிப்படும்படியாய் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நாங்கள் பாத்திரர்கள் அல்ல காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய பாத்திரம் அழுக்கா இருக்குது, கந்தையா இருக்கு, கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இறங்குங்க தேசத்துல இருக்கிறாங்கப்பா அப்பா, இறங்குங்க ராஜா. கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஏற்ற வேளையில நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர தகப்பனே, பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முடிந்த காரியத்தில் ஆண்டவரே அற்புதங்களை செய்த தேவன் அப்பா ஸ்தோத்திர தகப்பனே, எதிர்பார்ப்புகளோட ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர தகப்பனே, அதிகாரிகளுடைய இருதயத்தை மாற்றுகிற தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே அப்பா, ஒரு மனதோடு அப்பா நாங்கள் ஜெபிக்கிற இந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் எங்களுக்கு பதில் தர போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த பெயரெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொன்னார்களோ அவர்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு வேலையை கர்த்தர் நீர் கொடுத்து அவர்களையும் இந்த இடத்துல நீர் சாட்சியாய் வைக்க போகிற தெய்வருக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம், நீர் அப்படி செய்ய போகிற தெய்வருக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்க எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவர். உறவுகள் மறந்தால் நீர் என்னை மறந்தது, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தால் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. எங்க நம்பிக்கை பேசுகிறோம்ப்பா. அப்பா அம்மை பார்த்து பேசுகிறோம்ப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று வாசிக்கிறோமே நம்முடைய வேதத்துல. ஓ ஆண்டவரே, உம்முடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரியதா இருக்கிறது, உம்முடைய தயவு எவ்வளவு பெரியதா இருக்கிறது. ஓ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இவருமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, பிரத்யேகமாய் சுவாமி, எங்களுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். எங்களுடைய காலங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஒருவேளை எங்களிடத்துல குற்றங்கள் காணப்படலாம் ஆண்டவரே, எங்களிடத்துல தவறான சிந்தைகள் இருக்கலாம், ஒருவேளை பாவம் எங்களை சூழும்படியா இருக்கலாம் ஆண்டவரே, ஒருவேளை உமக்கு அறியாததை விரும்பாததை நாங்கள் செய்யலாம். சாலமோன் பலிபீடத்தை கட்டின பொழுது சொன்னீங்க, சாலமோன் பலிபீடத்தை கட்டின பொழுது சொன்னீங்க தாவீதின் இடத்துல, உன் மகன் எனக்கு ஆலயம் கட்டுவான்னு சொல்லி. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் உள்ளவருடைய வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் மீது வந்து இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் மீது வந்து இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா கலக்கத்தோடு வந்திருப்பாங்கப்பா, அப்பா வேதனையோடு வந்திருப்பாங்கப்பா, அப்பா பல தேவைகளோடு வந்திருப்பாங்கப்பா. கண்ணோக்கி பாருங்கப்பா,
விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே தயவாய் மன்னித்து அப்பா கிருபை கூறுங்கப்பா, அப்பா கிருபை கூறுங்கப்பா. இடத்துல தானே சகல ஜீவனுள்ள வார்த்தைகள் உண்டு. நாங்க எங்க போவோம்? உண்மையின்றி எங்க போவோம் சுவாமி? ஆண்டவரே கண்மலையா இருக்கிறவரே, அப்பா உம்முடைய பாதத்துல நிற்கிறோம் சுவாமி. சிங்காசனம் ஆண்டவரே வானத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய பாதத்திலிருந்து நோக்கி பார்த்து எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. அவைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஆமென்றும் ஆமென் என்றும் எங்களுக்கு தருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பிரத்யேகமாய் அப்பா ஒரு சகோதரனுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே அவருக்கு இருக்கிற வேதனையில என்ற நாமத்திலே புதிய சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது ஒரு புதிய சுகம் உண்டாகட்டும். அப்பா கண்ணீரோடு வந்த பிள்ளைங்க புதிய அற்புதம் என் தேவன் செய்தார் என்று அம்மா அறிக்கைப்பட்ட உதவி செய்ய. ஆண்டவரே சுகவினத்தோடு இருக்கிற பிள்ளைங்களை பார்த்து பேசுறேன். சுகவினத்தோடு இருக்கிற பிள்ளைங்களை பார்த்து இயேசு என்ற நாமத்தை பேசுகிறேன். இப்பொழுது உம்முடைய வல்லக்கரம் இறங்கி தொடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வல்லக்கரம் இறங்கி தொடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒரு புதிய அற்புதம் அப்பா சேட்டு பிரதனுடைய தகப்பனாருடைய அப்பா மூளை பகுதியிலே இப்பொழுது வெளிப்படுவதாக, இப்பொழுது வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. உயிர்த்தெழுந்த அதே வல்லம் அப்பா, அப்பா உயிர்த்தெழுந்த அதே வல்லம ராஜா இப்பொழுது ஆண்டவரே கிரியை செய்கிறதற்காய் நன்றி செலுத்தும். அப்பா மனமிறங்கி சோதரப்பா பிள்ளைகளுக்கு ஆறுதலும் சமாதானமா இருக்கிறவர் நீங்க தானப்பா. அப்பா இறங்குங்கப்பா. நீங்க தொட்டமைக்காய் நன்றி செலுத்துறேன். உடைய வல்லமை புறப்படும் இடத்துல இருந்து கடந்து சென்றதுக்காய் நன்றி செலுத்துறேன். ஓ அதரிசனம் உள்ளவர்களை நாங்கள் தியானிக்க அழைக்க ஆண்டவரே அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாய் நடத்தக்கூடிய ஆசாரியத்துவத்தின் மேன்மை அப்பா எங்களுக்கு தந்தமைக்காய் நன்றி செலுத்துறேன். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே ஒவ்வொரு கால சூழ்நிலையில ஆண்டவரே இருக்கிற பிள்ளைங்களை கர்த்தர் ஆதரித்து வழி நடத்துங்க சுவாமி. பல தேவைகளோடு உம்முடைய திருச்சபை நாடி வந்திருப்பாங்கப்பா. கண்ணீரெல்லாம் தொடங்கப்பா. அப்பா திருமணத்துக்காய் கடந்து செல்கிற அருமை மகளுக்காய் செபிக்கிற ஆண்டவரே திருமண வாழ்வை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறீங்க. பிள்ளைகள் ஆண்டவரே ரட்சிப்பின் வஸ்திரத்தை போர்த்திகள்ல வருகிற நாட்களில் உதவி செய்யுங்கப்பா. அப்பா உதவி செய்யுங்கப்பா. அப்பா மகள் விசுவாசிக்கிறார், நானே என் குடும்பமும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி. ஓ இன்றைய ரட்சண்ய நாள், ரட்சண்ய நாளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளை ஆண்டவரே குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு இந்த பட்டணத்தில் மறுபடி காணப்பட கர்த்தர் செய்கிறமைக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி நம்முடைய சமூகத்துல இரக்கங்களுக்காய் செபிக்கிறோம். எங்களுடைய தகப்பன் தாயாருக்காய் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சிறு பிள்ளைகளுக்காய் இந்த பட்டணத்துல இருக்கிறவங்க, எங்களுடைய இந்த தேசத்துல உள்ளவங்க, வேலை வாய்ப்புக்காய் ஆண்டவரே சுவாமி தேடுகிறவங்க உண்டு சாமி. எங்களுடைய இந்த தேசத்துல எங்களுடைய குடும்பத்தார் உண்டு, எங்களுடைய உறவுகள் உண்டு ஆண்டவரே. ஏற்ற வேளையில் இந்த பட்டணத்திலே வைக்கும்படியா உம்முடைய கிருபை கூறுங்கப்பா. அப்பா கிருபை கூறுங்கப்பா. அந்த கிருபைக்காய் காத்து நிற்கிறோம்ப்பா. அந்த கிருபை சகலவற்றையும் செய்ய வல்லது என்பதை அறிந்திருக்கிறோம்ப்பா. இறங்கி ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு விண்ணப்பத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யாருக்கெல்லாம் வாக்கு கொடுத்தோமோ செபிப்போம்னு சொல்லி கருத்தாய் அப்பா உம்முடைய தாசனாகிய தீர்க்கனாகிய எளியா செபித்த பொழுது அவைகளை நிறைவேற்றி தந்த இயேசுவான இந்த நாளிலே அப்பா எங்களை தெரிந்து கொண்டு அழைத்தவரிடத்துல நாங்கள் வேண்டிக் கொள்வது பெற்றுக்கொள்வோம் என்று அதிக நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு செபித்திருக்கிறோம். கர்த்தர் விளங்க பண்ணின தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒரு விஷயாய் தாழ்த்துகிறோம். அப்பா இணையதளத்துல இணைந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. இந்த நாளிலே வந்த ஒவ்வொரு திருச்சபையின் பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. ஆசீர்வாதமா இந்த பட்டணத்திலே தங்கி இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆசாரியனாய் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஒரு விஷயாய் அர்ப்பணிக்கிறோம். அப்பா குறைகள் குற்றங்கள் இருந்தால் மன்னித்து எங்களை வழிநடத்தும்படியாய் தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம் ராஜ்யம் வருவதாக, பூமியில் செய்யப்படுவதாக. எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எந்தெந்தைக்கும் உடையவைகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்துதல், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய சமாதானம் கிறிஸ்துவின் வருகை பரியந்தும் நம் ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதாக.